மார்க்கெட்னா என்ன, ப்ரைஸ்னா என்ன, காஸ்ட்னா என்ன, ரெவன்யூனா என்ன, அண்ட் தென் இன்கம்னா என்ன. முதல்ல மார்க்கெட் அப்படின்னா ஒரு பிளேஸில் கமாடிட்டி இல்லைனா குட்ஸை கொண்டு வந்து விற்கிறாங்க அப்படின்னா அதை மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். எக்கனாமிக் டேர்ம்ஸில் அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா, வேர் த பையர் அண்ட் செல்லர் என்டர் இன் டு த மார்க்கெட் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு எக்கனாமிக் டேர்ம்ஸில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ ப்ரைஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு குட்ஸுக்கு இவ்வளோ தான் வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா மானிட்டரி டேர்ம்ஸில், அதை தான் நம்ம ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைஸ் வந்து டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரியும் சப்ளைக்கு ஏற்ற மாதிரியும் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம லைவ் எக்ஸாம்பிளாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போது திடீர்னு தக்காளி வந்து ரேட் அதிகமாக இருக்கும். ரீசெண்டாக கூட 140 to 200 கேஜி வந்து பெர் கேஜி வந்து 200 கிட்டே இருந்தது இல்லையா. ஸோ அது வந்து டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரியும் சப்ளைக்கு ஏற்ற மாதிரியும் வந்து ப்ரைஸுன்றது மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ காஸ்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு குட்ஸை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த குட்ஸுக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சில எக்ஸ்பென்சஸ் நான் இன்கர் பண்ணுறேன் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம காஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்மர் வந்து ரைஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். அவர் அந்த ரைஸை ப்ரொடக்ஷன் இது பண்ணுறதுக்காக சில எக்ஸ்பென்சஸ் பண்ணுவார், லைக் ஃபெர்டிலைசர்ஸ், மேன்யூர், லேபர் காஸ்ட். இதெல்லாம் வந்து இது எல்லாமே காஸ்ட் கணக்கில் வரும். அதில் வர இதுவு தான் நம்ம ஈல்டு தான் நம்ம ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி மார்க்கெட்டில் வைப்போம். ஓகேங்களா. இப்போது ரெவன்யூனா என்னென்னா, ரெவன்யூ இஸ் அன் இன்கம் ஆப்டைன் ஃப்ரம் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது ரெவன்யூ அப்படின்றது வந்து ஏதோ ஒரு ப்ராடக்டை விற்று சம்பாதிக்கிறத தான் நம்ம ரெவன்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு ப்ராடக்டையோ இல்லை ஒரு சர்வீசஸையோ மார்க்கெட்டில் விற்று நம்ம இது பண்ணுறத தான் ரெவன்யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்கம்னா அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, மானிட்டரி டேர்ம்ஸில் ஏதோ ஒரு இது மூலயமா நம்ம ஏர்ன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டல் பேசிஸ்லையோ இல்லை ஒரு கமிஷன் பேசிஸ்லையோ ஏதோ ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா. இப்போ இன்கமே வந்து நாமினல் இன்கம் அண்ட் ரியல் இன்கம் அப்படின்னு சொல்லி 2 டைப் இருக்கு இல்லையா. இப்போ நாமினல் இன்கம்னா என்னென்னா, எக்ஸ்பிரஸ்ட் இன் த டேர்ம் ஆஃப் மானிட்டரி, அதான் மணி டேர்ம்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இட் இஸ் அ டேர்ம் ஆஃப் மணி இன்கம், அதாவது நாமினல் இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரியல் இன்கம் இஸ் அமௌண்ட் ஆஃப் குட்ஸ் தட் கேன் பி பர்ச்சேஸ் வித் த மணி ஆஸ் அன் இன்கம். அதாவது ரியல் இன்கம் அப்படின்றது வந்து த அமௌண்ட் ஆஃப் குட்ஸ் தட் கேன் பி பர்ச்சேஸ்டு வித் மணி ஆஸ் அன் இன்கம். இட் இஸ் அ பர்ச்சேசிங் பவர் ஆஃப் இன்கம் விச் இஸ் பேஸ்ட் ஆன் த ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.